விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் 2வது நாளாக மீனவ பெண்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். பட்டியலினத்தவருக்கு மயானம் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து மீனவ பெண்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களோடு சமாதானத்தில் ஈடுபடும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? தற்போது மீனவ பெண்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? ஏன் போராட்டம் நடத்துகிறார்கள்? திலகவதி, கோட்டக்குப்பத்தில் மயான பிரச்சனை தொடர்பாக நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படாத நிலையில் மீனவர்களுடைய படகுகளை மயான பகுதிகளில் இருந்து காவலர்கள் அகற்ற முயன்று வருகின்றனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ பெண்கள் படகின் மீது ஏறி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் மயானம் பயன்படுத்துவது தொடர்பாக கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் 43 சென்டில் பட்டியலின மக்கள் ஒரு 20-30 ஆண்டுகளாக காலங்காலமாக பயன்படுத்தி வரும் இந்த மயானம் தொடர்பான பிரச்சனை தான் இரண்டு சமூகத்திற்கிடையே மிகப்பெரிய ஒரு பிணக்காக மாறி இருக்கிறது. குறிப்பாக இந்த 43 சென்ட் மயான பகுதி படகு நிறுத்தப்படும் பகுதியாக தாங்கள் பயன்படுத்தி வருவதாக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். கடல் அரிப்பு ஏற்பட்டு வருவதால் மீனவர்கள் படகுகளை கடற்கரையோரத்தில் தான் நிறுத்த முடியும். எனவே இந்த மயான பகுதி, அதாவது பட்டியலின மக்கள் வேறு பகுதிக்கு தங்களுடைய மயானத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என தொடர்ச்சியாக மீனவர்கள் தெரிவித்து வருகின்றனர். 3 நாட்களுக்கு முன்பு பூமிலிங்கம் என்கிற பட்டியலினத்தவர் இறந்த நிலையில அவருடைய பிணத்தை இங்கே புதைக்க விடாமல் மீனவர்கள் தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் தான் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு களத்திற்கு நேரில் பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக இருந்ததாக இங்கு இருக்கக்கூடிய மீனவ மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்நிலையில் தான் நேற்றே நம்ம புதிய தலைமுறையில பதிவு செய்தோம். கடலில் இறங்கி மீனவ பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில தற்போது படகுகள் மீது ஏறி பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தூக்கு கயிறு போன்ற ஒரு கயிறை கையில வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே மாண்டு விடுவோம், எங்களுக்கு துணையாக அரசாங்கம் இல்லை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று வானூரில் துணை ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில ஏற்கனவே கோர்ட் உத்தரவுப்படி 43 சென்ட் மயான பகுதியை பட்டியலின மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவே நிலத்தை அளந்தல் அங்க சென்ஸ் அமைக்கலாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில இன்று காலை வருவாய்த்துறை அதிகாரிகள் அளவு கற்களை நட்டு வந்தனர். இந்த அளவு கற்களை தற்போது அகற்றி மீனவ பெண்கள் கடலில் வீசி வருவதால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மட்டுமல்லாது கடலூர் மாவட்டத்தில் இருந்தும் பெண் காவலர்கள் அதிக அளவில் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திலகவதி, நேற்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு பட்டியலின மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து சென்றார். இப்போ இதற்கு தீர்வுதான் என்ன? இரு தரப்பு மக்களும் அவரவர் பிடியில் நிற்கிறார்கள். இதற்கு என்ன தீர்வு? அடுத்த கட்டமாக அரசு என்ன செய்ய இருக்கிறது? உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றங்களின் உத்தரவின்படி பட்டியலின மக்களுக்கு பயன்படுத்தப்படும் அந்த மயானத்தை அவங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற தீர்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் மீனவர்கள் சொல்வதையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா படகுகளை நிறுத்துவதற்கு நம்ம இங்க கள ஆய்வு செய்து பார்த்த போது படகுகளை நிறுத்துவதற்கு அந்த மயான பகுதியை தவிர வேற எந்த பகுதியும் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே இரண்டு தரப்பு மக்களையும் அமர வைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். நேற்று திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கௌதம் திராவிடமணியும் வந்திருந்தார். அவரு பாத்தீங்கன்னா தலித் மக்களிடம் பேசினார். ஆனா அதே நேரத்தில் மீனவ மக்களிடம் அவர் பேச முற்பட்ட போது அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு யாரும் வராத ஒரு நிலைதான் இருக்கிறது. மீனவ மக்களை பொறுத்தவரை ஏற்கனவே பட்டியலின மக்களுக்கு ஊருக்கு ஒதுக்கு புறத்துல ஒரு 2 ஏக்கர்ல நிலம் இருக்கிறது. அங்கு அவர்கள் மயானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் படகுகளை நாங்கள் இங்குதான் நிறுத்த முடியும் என இவர்கள் தெரிவிக்கிறார்கள். பட்டியலின மக்களோ காலங்காலமாக ஆண்டாண்டுகளாக எங்களுடைய முப்பாட்டம் முதல் நாங்கள் இந்த மயானத்தை பயன்படுத்தி வருகிறோம். திடீரென எங்களை செல்ல சொல்வது நியாயம் அல்ல. மேலும் மீனவ மக்கள் சார்பாக இந்த ஊருக்கு பொதுவாக ஒரு ரெசார்ட் கட்டியிருக்கிறார்கள். அந்த ரெசார்ட்ல 20% நிலம் இந்த மயானத்தில மீதில் இருப்பதனால் அந்த ரெசார்ட்டையும் இடிக்க சொல்லி தற்போது பட்டியலின மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதேதான் நீதிமன்றமும் தெரிவிக்கிறது. ஒட்டுமொத்தமாக சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாத வரை இங்கு பிரச்சனை மேலும் தீவிரமடையும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. திலகவதி, ஏன்னா இந்த விழுப்புரம் மாவட்டம் இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கும் இந்த விஷயம் பரவுற பட்சத்துல அவங்களும் ஒரு கொந்தளிப்போடு இருப்பார்கள். பட்டியலின மக்களையும் சமூக நல்லிணக்கத்தோடு அரசாங்கம் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வையாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.